SRH vs மும்பை இந்தியன்ஸ் மேட்ச் 8 அட் ஹைதராபாத் நடந்து முடிஞ்சிருச்சுங்க. அண்ட் இந்த மேட்ச் பொறுத்தவரைக்கும் ஒரே ரெக்கார்ட்ஸா அடிச்சு தள்ளிட்டாங்க. ரெண்டு டீமும் சேர்ந்து 521 ரன்ஸ். இதற்கும் T20 கிரிக்கெட் ஹிஸ்டரியில இந்த மாதிரி நடந்ததே கிடையாது. ஸோ இது ஒரு ரெக்கார்ட். அது மட்டும் இல்லாமல் SRH வந்து பாத்தீங்கன்னா 277 ரன்ஸ் இந்த மேட்ச்ல அடிச்சிருக்காங்க. ஸோ எந்த ஐபிஎல் டீமே இவ்வளவு ரன்ஸ் அடிச்சது கிடையாது. இதுக்கு முன்னாடி ஹையஸ்ட் ஸ்கோர் வந்து பாத்தீங்கன்னா 263 பை RCB அகைன்ஸ்ட் புனே வாரியர்ஸ். ஸோ இது ஒரு மிகப்பெரிய ரெக்கார்ட். பட் கிரெடிட் ஷுட் கோ டு வந்து பாத்தீங்கன்னா SRH பேட்ஸ்மேன்ஸ், எஸ்பெஷலி வந்து பாத்தீங்கன்னா ஓப்பனிங்ல விளையாடின டிராவிஸ் ஹெட் அண்ட் அதுக்கப்புறம் அபிஷேக் சர்மா அண்ட் இந்தியன் ஹென்ரி கிளாசன் 80 of 34 பால்ஸ்ல வெலாசி தள்ளிட்டாரு. அண்ட் போலிங்ல ஆப்வியஸ்லி பேட் கமின்ஸ் SRH கேப்டன் மேட்ச் வினிங் எஃபர்ட். இந்த பிளாட் ட்ராக்ல 2 விக்கெட் எடுத்தாரு. சூப்பர் எஃபர்ட். அண்ட் மும்பை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்களால முடிஞ்சிருக்க சேஸ் பண்ணாங்க. திலக் வர்மா ஒரு நல்ல இன்னிங்ஸ் விளையாடினார் 64, பட் அவங்களால 246 தான் அடிக்க முடிஞ்சது. பட் எங்க கேம் சேஞ்ச் ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா டெஃபினட்டா ஹர்திக் பாண்டியாவோட கேப்டன்ஷிப் ஒரு கேள்விக்குறியா நிக்குதுங்க. ஏன்னா அந்த வே அவர் பும்ராவை யூஸ் பண்ணது செம்ம காட்டிட்டாங்க. 150 ரன்ஸ் அடிச்சிட்டாங்க. அவர் இன்னும் பும்ராவை செகண்ட் ஸ்பெல் எடுத்துட்டு வராம இருந்தாரு. ஸோ அப்பவே கேம் ஆல்ரெடி மும்பையோட கையை விட்டு போயிடுச்சுன்றதுதான் உண்மையான ஒரு விஷயம். ஸோ மும்பையோட தோல்விக்கு என்ன காரணம்ன்றதை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.